அழிந்து போன உயிரினங்கள். The dinosaurs. டைனோசார்ஸ் என்பது டைனோசௌரியா என்கிற வகையை சேர்ந்த உயிரினம் ஆகும். 251 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஜுராசிக் காலத்தில் அவை முதலில் தோன்றின. டைனோசார்ஸ் 160 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக நிலத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஊர்வன இனங்களை சேர்ந்த உயிரினமாகும். அவைகள் பயமுறுத்தும் வகையில் உருவத்தில் மிக பெரிய ஸ்பைனோசார்ஸ் முதல் கோழி அளவு மைக்ரோராப்டர் வரை பல்வேறு வடிவங்களில் இருந்தன. இவை முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் இனமாகும். டைனோசர்களின் பரிணாம வளர்ச்சியில் பறவைகள் இனம் போன்ற டைனோசார்ஸ் உருவாகி வாழ்ந்து வந்தன. எனவே டைனோசர்களை பறவையின டைனோசார்ஸ் மற்றும் பறவை இனம் அல்லாத டைனோசார்ஸ் என பிரிக்கலாம். மேலும் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் அவைகள் உருவத்திலும் அதன் நடக்கும் தன்மையிலும் வேறுபட்டு இருந்தன. உதாரணத்திற்கு நிலத்தில் ஊர்வன, ஆகாயத்தில் பறப்பன மற்றும் கடலில் நீந்துவது போலும் வேறுபட்டு இருந்தன. அப்படி சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு ஊர்வனவற்றிற்கு அதன் இடையே தாங்கும் அளவிற்கு பெரிய கால்களும், பறப்பவைகளுக்கு பெரிய இறக்கைகளும் மற்றும் நீரில் நீந்தும் வகையிலும் அதன் உருவங்களின் அமைப்பு இருந்தன. பல டைனோசார்ஸ் பறவைகளைப் போலவே வளர்சிதை மாற்றங்களை கொண்டிருந்தன என்பதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன. மெதுவாக தாவரங்களை உண்ணும் டைனோசார்ஸ் முதல் கடுமையான ராட்சத வேட்டைக்காரர்கள் வரை டைனோசார்ஸ் ஒரு காலத்தில் நிலத்தில் ஆதிக்கம் செலுத்தின. தோராயமா இவைகளின் ஆயுட்காலம் 50 முதல் 100 ஆண்டு வரை இருந்திருக்கலாம். சில இனங்கள் அதற்கும் குறைவாகவும் மற்றும் உருவத்தில் மிக சிறிய அளவு உள்ள டைனோசார்ஸ் 5 முதல் 10 ஆண்டுகள் மட்டுமே அதன் ஆயுட்காலம் இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்படுகிறது. சுமார் 165 மில்லியன் ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்த டைனோசார்ஸ் ஏறக்குறைய 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கிரெட்டேஷியஸ் காலத்தின் முடிவில் ஏற்பட்ட டைனோசர்களின் அழிவு பூமியின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன டைனோசர்களின் எச்சம் 17ஆம் நூற்றாண்டில் 1676 ஆண்டு இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளில் தோராயமாக 11,000 டைனோசர் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதில் 300 வகை ஊர்வன இனங்களை சேர்ந்தவையும் 700 பறவை இனங்களை சேர்ந்தவை ஆகும். டைனோசார்ஸ் அழிந்து போக 5 வகை காரணங்கள். 1. விண்கற்கள் பூமியின் மீது மோதியதால் ஏற்பட்ட விளைவுகளால் அழிந்து போயிருக்கலாம். 2. எரிமலைகள் வெடித்து அதிலிருந்து வரும் புகை, சாம்பல் மற்றும் நெருப்பு இவைகளால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். 3. பருவநிலை மாற்றங்கள், வெப்பம் மற்றும் குளிர்ச்சி மிக அதிகமாக இருந்திருக்கலாம். 4. கடல் பேரலைகள், சுனாமி போன்ற இயற்கை சீற்றத்தால் இறந்து போயிருக்கலாம். 5. நோய்கள் அல்லது ஒட்டுண்ணிகள் மூலம் பரவி உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்களால் கூறப்படுகிறது. டைனோசார்ஸ் இந்த உலகம் முழுதும் பரவி வாழ்ந்திருக்கின்றன. அனைத்து கண்டங்களிலும் அதன் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 15 நாடுகளில் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அதில் அதிகமாக அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் மற்றும் ஆந்திரா ஆகிய 4 மாநிலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டைனோசார்ஸ் இனத்தின் வகையை சேர்ந்த சில டைனோசார்ஸ் இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து வருகின்றன. உதாரணம், முதலைகள் போன்றவை டைனோசர்களின் பரிணாம வளர்ச்சியில் வந்த ஒரு உயிரினம் ஆகும். இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் பல உயிரினங்களின் எச்சம் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படும்.
இந்த பூமியை பல யுகங்கள் பல உயிரினங்கள் ஆட்சி செய்து வந்துள்ளது. அதில் நமக்கு தெரிந்த உயிரினம் டைனோசார்ஸ். அப்படி வாழ்ந்த டைனோசார்ஸ் உயிரினங்களின் வகைகளை பற்றி நாம் பின்வரும் வீடியோவில் காண உள்ளோம்.